போர்டு எக்ஸாமில் கேட்ட கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் மார்ச் பேப்பர்ஸு. ஃபஸ்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 கம்பல்சரியும். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, ரைட் வைல் லூப் தட் டிஸ்பிளேஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் 5 to 50, அதாவது 5, 10, 15, 50 வரைக்கும் வைல் லூப் யூஸ் பண்ணி இதை எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், வைல் லூப்பு இந்த நம்பர்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து வெறும் வைல் லூப் ஸ்ட்ரக்சர் மட்டும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்ட்டு மெயின்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபுல் ப்ரோக்ராம் தேவையில்லை. அதனால் இன்ட்டு மெயின்லேருந்து ஆரம்பிங்க. I is equal to 5. ஸ்டார்டிங் வேல்யூ என்னன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 5ன்ற நம்பர். அப்போ I வந்து ஈக்குவல் டு 5ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வைல் லூப்பில் நம்ம கண்டிஷன் மட்டும்தான் எழுதுவோம். சரியா? அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, I less than or equal to 50. ஏன் அப்படின்னா 50 வரைக்கும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? அப்போ I less than or equal to 50. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 5 இருக்கா? அப்போ 5 less than 50. அப்போ ட்ரூவாக இருக்கிறதுனால தான் லூப்புக்குள்ளார போகும். ஸோ லூப்பில் 2 ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டு. சி அவுட்டு ஐ வேல்யூ ஐ தென் /t போடணும். சரியா? ஏன் அப்படின்னா /t எதுக்கு போடுறோன்னா, ஒரே லைனில் நடுவில் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகணும். அதுக்காக தான். அப்புறம் அடுத்தது இப்போ 5னா 5 less than or equal to 50னா கண்டிஷன் ட்ரூவாக உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோன்னா I5 வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 10 வரணும் இல்லையா? அப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 5 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 5 இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதணும்னா, I ஈக்குவல் டு I + 5. இல்லைனா இதை ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி I + ஈக்குவல் டு 5. அப்போ ஏற்கனவே 5 இருந்ததா? அப்போ 10. அப்போ திருப்பி 10 less than or equal to 50 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ 10 வந்து பிரிண்ட் ஆகிடும், ஸ்பேஸ் விடும். அப்புறம் 15 ஆகிடும். 15 இது மாதிரி 50 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு I ஈக்குவல் டு 5 எழுதுகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதில் இருந்து இது வரைக்கும் எழுதுனா கூட ஓகே தான். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இன்ட்டு மெயின் கொடுத்து எழுதியிருக்கேன். சரியா? அப்போ ஒயில்குள்ளார ஒரே கண்டிஷன் மட்டும்தான். அந்த கண்டிஷன் வந்து I less than or equal to 50. லாஸ்ட் வேல்யூ என்னவோ அதை இங்கே போட்டுக்கோங்க. லூப்புக்குள்ளார 2 ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். ஒன்று டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ I + ஈக்குவல் டு 50. ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ரீட் த ஃபாலோயிங் C++ ஸ்னிப்பட் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஒரு ஸ்னிப்பட் சின்ன ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அதுக்கு கீழே 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் எழுதணும். சரியா? ஸோ கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கிளாஸோட ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. கிளாஸு ஸ்டூடெண்ட்டு int m, n, பப்ளிக் வாய்ட் ஆடு ஃப்ளோட்டு கேல்கு. கிளாஸோட ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. x1, x2 செமிகோலன். ஸோ இதில் என்ன 2 கொஷின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை த மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸு. ஸோ கிளாஸில் வந்து 2 மெம்பர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டேட்டா மெம்பர், இன்னொன்று வந்து மெம்பர் ஃபங்க்ஷன், அதுக்கு பேர் மெத்தட். அப்போ 2 இதையுமே நம்ம எழுதணும். சரியா? டேட்டா மெம்பர்ஸ், இதோட ஆன்சர் பாருங்கள். டேட்டா மெம்பர்ஸ். டேட்டா மெம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வேரியபிளுக்கு பேர் தான் டேட்டா மெம்பர். m, n. ஓகேவா? ஸோ டேட்டா மெம்பர்ஸ் வந்து m, n. மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடு, இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் மெத்தட்ஸ். ஆடு கேல்க். ஸோ அப்போ 1 m, n ஆடு கேல்க். இதுதான் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஸோ அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ x1, x2ன்றது தான் இங்கே ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதோடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. x1 ரெண்டுக்குமே தனித்தனியாக நம்ம எழுதணும். ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ x1க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா mn. ஓகேவா? ஸோ டேட்டா மெம்பர் இருக்கு இல்லையா, வேரியபிள் இருக்கு இல்லையா, அதோட சைஸை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ m, n 2 வேரியபிள் இருக்குது. அதோடைய டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்டுக்கு வந்து நமக்கு 4 bytes. அப்போ 4 × 2 2 வேரியபிள் இருக்கிறதுனால × 2. இப்போ 3 வேரியபிள் m, n, o அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ 4 × 3 போடணும். சரியா? அப்போ 4 × 2னா 8 bytes. ஸோ x1க்கும் 8 bytes, x2க்கும் 8 bytes. சப்போஸ் இன்ட்டுக்கு பதிலாக இங்கே ஃப்ளோட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஃப்ளோட்டுக்கும் 4 தான். ஓகே? கேர் கொடுத்துருந்தாங்கன்னா கேருக்கு என்ன பண்ணணும்னா, கேருக்கு 1 byte. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி எழுத வேண்டியது தான். ஓகேவா? அப்போ ரெண்டுக்குமே x1, x2 ரெண்டுக்குமே 8 bytes தனித்தனியாக எழுதணும். இதுதான் ரொம்ப ஈஸியான ஆன்சர். அடுத்தது, வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் m and n ஆஃப்டர் த அசைன்மெண்ட் இன் லைன் 1 and லைன் 3. ஸோ இது வந்து எந்த லெசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து 6th சாப்டர்.
ஓகேவா? இதில் இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க, கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான் உங்களுக்கு இது. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து m, n = 2, 5. ஓகேவா? ஸோ ரெண்டாவது லைனில் அப்போ எம்மோட வேல்யூ வந்து 2, என்னோட வேல்யூ வந்து 5. ஸோ அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம், இதையே நீங்கள் ஆன்சராக திருப்பி எழுதணும். 2, 5 ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே எழுதிருங்க. அடுத்த லைனில் டபுள் டேஷ் கொடுத்துருக்காங்க m, n. டபுள் டேஷ்னா என்னன்னா கமெண்ட். அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அப்போ 2, 5 திருப்பி எழுதிருங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க m, n. அப்போ அந்த தேர்ட் லைனையும் அப்படியே எழுதிருங்க. m, n m + 3. எம்மோட வேல்யூ 3 இன்க்ரீஸ் ஆகுது, என்னோட வேல்யூ -1 ஆகுது. இதுதான் அசைன்மெண்ட். ஓகேவா? அப்போ அடுத்த லைனில் கமெண்ட், திருப்பி கமெண்ட். இதோட வேல்யூ என்னவா இருக்கும் இந்த அசைன்மெண்ட்டுக்கு அப்புறம்? அப்போ என்ன ஆகும்? ஏற்கனவே 2 எம்மோட வேல்யூ இல்லையா? அப்போ 2 + 3, என்னுக்கு வந்து 5. 5 - 1 ஈக்குவல் டு போட்டு 2 + 3 வந்து 5, 5 - 1 4. அப்போ இந்த ரெண்டு மற்ற ஃபர்ஸ்ட் லைனும் தேர்டு லைனும் நீங்கள் அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனுக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுத வேண்டியதான். ஓகேவா? செகண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் அதே தான் எழுத போகிறீங்க. இதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது 6th சாப்டரில். இது புக்கு உள்ளார இருக்கிற கொஷின். ஓகேவா? இப்போ அடுத்தது நிறைய இது புக்கு உள்ளார இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் புக்கு உள்ளார கொஞ்சம் படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ரீட் த ஃபாலோயிங் C++ கோட் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது 3 மார்க்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? கிளாஸ் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்களே, அதே தான் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளாஸு ப்ராடக்ட், இன்ட்டு, கோடு, குவான்டிட்டி, ஃப்ளோட்டு, ப்ரைஸு, பப்ளிக், வாய்டு, அசைன் டேட்டா, வாய்டு, பிரிண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து மெயின் ப்ரோக்ராமும் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷனும், ப்ராடக்ட் P1 P2. ஓகே. ஸோ சி அவுட் மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P1, சைஸ் ஆஃப் P1, மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P2, சைஸ் ஆஃப் P2, ரிட்டர்ன் 0. முடிஞ்சிருச்சு. இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிளாஸ் இன் த அபவ் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா கிளாஸ்ன்ற கீவேர்டு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் ஆன்சர் உங்களுக்கு? ப்ராடக்ட். அதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராடக்ட் வாட் ஆர் த டேட்டா மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். டேட்டா மெம்பர்ஸ் மட்டும் போன கொஷினில் மெம்பர்ஸ் என்னன்னு கேட்டாங்க. அதனால் டேட்டா மெம்பர் தனியாக, மெத்தட் தனியாக எழுதணும். இதில் வெறும் டேட்டா மெம்பர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் கொடுத்ததில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுன்னு பார்த்துக்கோங்க, வேரியபிள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் டேட்டா மெம்பர். அப்போ கோடு, குவான்டிட்டி, ப்ரைஸு, இது மட்டும்தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோடு, குவான்டிட்டி, ப்ரைஸு. ஓகே. அடுத்த கொஷின் வாட் இஸ் த மெமரி சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் P1 P2. நம்ம போன இதிலே பார்த்தோம் இல்லையா? அப்போ ரெண்டுமே தனித்தனியாக எழுதணும். மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P1 என்ன, P2 என்னன்னு தனித்தனியாக எழுதணும். போன ப்ரோக்ராம் மாதிரி தான். அப்போ நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கண்டுபிடிங்க. இப்போ கோடு, குவான்டிட்டி இருக்கு இல்லையா? இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா கோடு, குவான்டிட்டி ரெண்டு வேரியபிளும் இன்டீஜர் டேட்டா டைப். அப்போ 4 × 2 போட்டிக்கோங்க. 4 × 2னா இதுக்கு என்ன வரும்? 4 × 2 = 8. ஓகேவா? 8 வரும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட், ப்ரைஸுக்கும் என்ன வரும்? ஃப்ளோட்டுக்கு என்ன வரும்? 4 தான். சரியா? அப்போ 8 + 4 என்ன வரும்? 12. ஸோ 12 பைட்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான். இது புக்குள்ளார இருக்கிற கொஷினு. ஸோ மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P1 வந்து 12 பைட்ஸு, P2 வந்து 12 பைட்ஸ். சப்போஸ் இதில் வந்து இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா சி அவுட் மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட். நான் அதை தான் இங்கே கீழே ஆன்சராக கொடுத்துருக்கேன். மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P1 என்ன வரும் அப்படின்னா 12 பைட்ஸ் டிஸ்பிளே ஆகாது. அடுத்தது P2 12 அப்படின்னு எழுதணும். சரியா? ஸோ இப்போ அடுத்தது வந்து 5th கொஷின் ரைட் அ C++ ப்ரோக்ராம் டு சம் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 யூஸிங் ஃபார் லூப்பு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1+, அதாவது 1+, 2+, 3+, எக்ஸெட்ரா அப் டு 10 வரைக்கும் ஆட் பண்ணி அதோடைய ஆன்சரை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண வைக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இன்ட் மெயின். நீங்கள் ப்ராக்டிக்கல் படித்ததுனால கண்டிப்பாக இந்த 3 லைனும் தரவாக தெரியும். திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள். இன்ட்டு சம் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம சம்மை கண்டுபிடிக்கிறோம், அதனால் சம்மை வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்தது ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஏன் 1னா நம்மளுடைய இதில் என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா அப் டு எது வரைக்கும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க 10 வரைக்கும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 10 வரைக்கும் ஆட் பண்ணோம்னா அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ தான் நம்ம எழுதணும். ஸ்டார்டிங் வேல்யூ என்னது உங்களுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1. அப்போ அண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. கண்டிஷன் வந்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. ஓகேவா? நம்ம போன வைல் லூப்பில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகணும், அதனால் ஐ ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஸோ உள்ள ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான். இந்த நம்பரை வந்து இப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரும். அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஐஏ. ஓகேவா? சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது 2 ஸ்டேட்மெண்ட் தான். இது 2ம் தான் இந்த ஃபார் லூப் தான் வந்து உங்களுக்கு வந்து சம் பண்ணும். ஓகேவா? அப்புறம் நம்ம வெளியில் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய வைக்கணும் இல்லையா? அதுக்கு சி அவுட் ஸ்டேட்மெண்ட். சி அவுட் /n சம் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 இஸ் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் சம் எதில் ஆன்சர் இருக்கும் ஃபைனலாக சம்மில் இருக்கும். ஸோ சம்மு அவ்வளோதான். சரியா? ரிட்டர்ன் 0 பண்ணும். ப்ரோக்ராம்ன்றதுனால நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் 0 போட்டு க்ளோஸ் பராந்தசிஸ் போட்டுருங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். இதில் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. 1லேருந்து 10 வரைக்கும்ன்றதுனால 1 ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 ஐ ப்ளஸ் ப்ளஸ் 1 ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஐ ப்ளஸ் ப்ளஸ் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகேவா? ஸோ இதோடைய அவுட்புட்டை நீங்கள் அப்படியே எழுதிட வேண்டியதான். அவுட்புட் என்ன வரும்? சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 இஸ் 55. ஆட் பண்ணால் 55ன்ற ஆன்சர் வரும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 5 கொஷின் படிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் மீதி உள்ள கொஷின்லாம் பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.